Yes. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யாழி குருகுலத்தின் சார்பாக ஐஎம் இன்னைக்கு நான் தனித்துவமானவன். இந்த பட்டறை அப்படிங்கிறது, இந்த ஒர்க் ஷாப் அப்படிங்கிறது 23 நாட்கள் தொடர்ந்து நடக்கும். இன்றைக்கு 518ஆம் தேதி நடந்துட்டு இருக்கு. 518ஆம் தேதி. ஏன்னா அப்படியே நான் ஸ்டாப் கிளாஸா போயிட்டு இருக்கு. இது ஒரு நான் ஸ்டாப் ஒர்க் ஷாப்பா போயிட்டு இருக்கு. நம்ம கிளாஸ்ல இருந்து ஒர்க் ஷாப்புக்கும் மாற்றி இருக்கோம். அது மட்டும் இல்லாம நம்ம ஏகப்பட்ட சேஞ்சஸ் நிறைய மாறி இருக்கு. பழைய பழைய கிளாஸா இருந்தது ஒர்க் ஷாப்பா இப்போ நம்ம கொடுக்குறதுல நீங்க நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க முடியும். உங்களுக்கான விஷயங்கள் நிறைய இருக்கு, டாஸ்க் இருக்கு, ஆக்டிவிட்டி இருக்கு, நிறைய செய்யற மாதிரி நாங்க கொடுத்துருக்கோம். இருந்தாலும் இது 1-to-1 இன்ட்ராக்ஷன் இல்லைன்றதுனால, ஏன்னா நிறைய புஷ் பண்றோம். நிறைய இருக்க டைம்ல எவ்வளவு முடியுமோ அவ்வளோ உங்களுக்கு புஷ் பண்ணோம், குவாலிட்டியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை செஞ்சுட்டு இருக்கோம். ரொம்ப ரொம்ப நன்றி வந்த அனைவருக்கும். நம்ம இன்னைக்கோட டேட் சொல்லி ஆரம்பிச்சிடலாம். இன்னைக்கு தேதி 18ஆம் தேதி 18ஆம் தேதி பங்குனி மாதம் குரோதி ஆண்டு. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. அதனும் முதல் நாள் ஏப்ரல் மாதம் 2025. அதானும் டியூஸ்டே 1st ஏப்ரல் 2025. ரொம்ப ரொம்ப நன்றி வந்ததற்கு. நம்ம இப்போ ஒரு பவர் பாயிண்ட் ஒன்று ஷேர் பண்ணலாம். இந்த நிகழ்ச்சியோட ஃபீட்பேக் யாரெல்லாம் உங்களை கூட்டிட்டு வந்திருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் இண்டிவிஜுவலாகவும் சொல்லலாம், இல்லை நேரடியாகவும் சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக் எல்லாம் எதிர்பார்க்குறோம். நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு சொல்லலாம், நல்லா இல்லைன்னா உங்களுக்கு எது பிடிக்கல, இல்லை உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். 23 நாட்கள் இது தொடர்ந்து நடந்துட்டே இருக்கும். அதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்பயும் ஒரு சின்ன ஒரு அஃபர்மேஷன் சொல்லுவோம். நம்ம இன்னைக்கு கொஞ்சம் அஃபர்மேஷன் மாற்றிருக்கோம். அதாவது நாலுலேருந்து மாற்றிடுவோம். நேற்று மாற்றினது கொஞ்சம் இங்கே ஃபைல் பண்ணலன்றதுனால நாலுலேருந்து மாற்றிடுவோம். எக்ஸ்ட்ரா அஃபர்மேஷன் வரும். இன்னைக்கு இதை மட்டும் படிச்சிடுவோம். நான் ஒரு அமைதியான ஆத்மா, இறைவனின் குழந்தை. என்னிடம் அன்பும் கருணையும் இருக்கிறது. மற்றவர்களை நேசிக்கக்கூடிய தன்மை இருக்கிறது. நான் திறமையான, புத்திசாலியான, பிறருக்கு உதவி செய்யக்கூடிய நல் எண்ணங்களுடைய ஆத்மா. நான் எடுத்த காரியத்தில் வெற்றி அடையக்கூடிய ஆத்மா. நான் நாள் முழுவதும் சக்தியோடும் ஆரோக்கியத்தோடும் இருக்கும் ஆத்மா. என் ஆழ்மனதின் முடிவில்லா பேரறிவு எனது வாழ்க்கையை தன்மையாக்கும். என்னை செல்வந்தனாக உயர்த்தி கொண்டிருக்கிறது. என் ஆழ்மனமே நன்றி. என்னிடம் இருக்கும் செல்வங்களுக்காக நன்றி. செல்வம், செழிப்பு, வெற்றி நிச்சயம். பணமே உன்னை நான் நேசிக்கிறேன். காட்டாற்று வெள்ளம் போல் என் மீது பாய்ந்து வா. புத்திசாலித்தனமாகவும் விவேகமாகவும் பயன்படுத்துவேன். உன்னை நான் மகிழ்ச்சியோடு விடுவிக்கிறேன். 1000 மடங்காக என்னிடம் திரும்பி வருவாய் என நம்புகிறேன். பணமே உன்னை நான் நேசிக்கிறேன். என் வாழ்நாள் முழுவதும் எனக்காக கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து பணத்திற்காக நன்றி. என் வாழ்நாள் முழுவதும் எனக்காக செலவிடப்பட்டுள்ள அனைத்து பணத்திற்காக நன்றி. நான் நன்றி உணர்வோடு இருந்து கொண்டிருக்கிறேன். என் உணர்வுகளின் நன்றி பெருக்காக ஓடிக்கொண்டிருக்கிறது. நன்றி நன்றி நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம இது படிச்சுட்டோம். தினம் ஒரு அஃபர்மேஷன். இந்த அஃபர்மேஷன் எப்போ வேணா, எந்த இடத்துல வேணா, சும்மா இருக்கும் போதும், எல்லா நேரத்துலையும் சொல்லுவோம். ஆனால் கொடுக்கும்போது கூட நான் சந்தோஷமாக ஒன்று வழி அனுப்புறேன்னு சொல்லி கொடுக்கலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்யலாம். இப்போ எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அதாவது உங்களை நீங்களே கல்வியாளியா இருக்குங்கள் அப்படின்னு நல்ல போராளி அப்படின்னு சொல்றாங்க. போராளி அப்படின்னும் போது கல்வியாளி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. உழைப்பாளி, போராளி அப்படின்ற மாதிரி கல்வியாளின்னு ஒண்ணு இருக்கு. கல்வியாளின்னா என்னன்னா, நீங்க உங்களே கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தான் கல்வியாளி. நல்ல உழைப்பாளிப்பா அப்படின்றாங்க. அது மாதிரி நல்ல போராளிப்பா அப்படின்றாங்க. யாழி அப்படின்றது என்னன்னா, அதோட தன்மையை கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து ரொம்ப இன்டென்ஸ் ஆகுறது தான், ரொம்ப முக்கியமானது ஆகுறது தான் அது.
அப்ப கல்வியாலேயா நீங்க மாறுறீங்கன்னு சொல்றாங்க. வாழ்நாள் முழுவதும் கற்றல் பயணம் வந்து நீங்க தொடர்ந்துட்டே இருக்கீங்க. ஏன்னா அதுதான் கற்றல் அப்படிங்கிறது. ஆர்வமே அறிவுக்கான திறவுகோல். ஒரு விஷயம் குறித்து கேள்வி எழும்போது நமக்குள்ள மனசுல 1000 கேள்விகள் இருக்கும். நம்ம மனசுக்குள்ள விடை தெரியாத நிறைய கேள்விகள், விடை தெரியாம இன்னமும் இருக்கும். விடை தெரியாம தெரிஞ்சுக்க அவசியம் இல்லாம நம்மளும் விட்டுருவோம் நிறைய விஷயத்துக்கு. ஆனா தெரிஞ்சா வாழ்க்கையே மாறி இருக்கும்ன்றது நமக்கு தெரியாது. ஆனா அது தெரியாமே நம்ம விட்டுருவோம். ஏன்னா அது பெருசா ஒண்ணும் நம்ம யோசிக்கிறது இல்ல. அது மாதிரி வந்து புத்தகங்களை படியுங்கள். அதனால இணையத்தில் தேடுங்கள், புத்தகங்களை படியுங்கள், ஆவணப்படங்கள் பாருங்கள், டாக்குமெண்ட்ரி, ஹிஸ்டரி சேனல், அப்புறம் ஜியோகிராபி சேனல், அப்புறம் இது டிஸ்கவரி சேனல், முக்கியமா டிஸ்கவரி சேனல் எல்லாத்தையும் நீங்க பார்க்கலாம். அதாவது நம்பகமான தகவல் ஆதாரங்கள் ஆராயுங்கள். ஏன்னா நிறைய வந்து இங்க ஃபேக்ட் செக்குன்னு சொல்லிட்டு அதுவும் பொய்யா இருக்கும். உண்மையாலுமே ஃபேக்ட் செக்கான்னு தெரியாது. அதையும் நிறைய இப்போ போலியான ஃபேக்ட் செக் எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா எப்பெல்லாம் ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயங்களுக்கு வந்து கொண்டாடுறாங்களோ அப்பெல்லாம் அது ஃபேக்ட் செக்குன்னு ஒன்று கொண்டாந்து அது தப்புன்ற கரெக்டானதையே தப்புன்ற சொல்ல வைக்கிறதுக்காக ஃபேக்ட் செக்குன்னு ஒரு சைட்டே உருவாக்குறாங்க. அதனால அதுவும் ஃபேக்ட் கிடையாது. அதனால நம்பகமான ஆதாரங்களா அப்படின்றத மட்டும் பார்த்தீங்கன்னா, அது மாதிரி கற்றல் என்பது பள்ளிக்கூடங்களுக்குள் மட்டுப்படக்கூடிய ஒன்றல்ல. ஸோ பள்ளிக்கூடம் அப்படின்னோன்னா உடனே நீங்க குழந்தையில போய் 10th இருந்து எல்கேஜி யூகேஜிலேருந்து +2 படிச்சவர்களும் பள்ளிக்கூடம் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. பள்ளிக்கூடம் அப்படின்றது யூனிவர்சிட்டி கூட ஒரு பள்ளிக்கூடம் தான். எல்லாமே ஒரு பள்ளிக்கூடம் தான். பள்ளிக்கூடம் அப்படின்னா ஒரு இடத்துல வந்து ஒரு ஆசிரியர் இருப்பாரு. மாணவர்கள் தொடர்ந்து 30 நாள், 40 நாள், 60 நாள், 70 நாள், 90 நாள் போவாங்க. ஸோ 30 நாள் போனா கூட அது ஒரு பள்ளிக்கூடம் தான். ஓகேயா? அதனால பள்ளிக்கூடம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அது கூட மட்டுமே இருக்காதுன்ற. நம்ம வந்து தினசரி ஒரு பழக்கமா நம்ம மாற்றணும் அப்படின்னு சொல்லிக்கிறோம். உங்கள் ஆர்வத்தை தூண்டும் எந்த விஷயமா இருந்தாலும், உங்களோட ஆர்வம் அப்படியே தூண்டிட்டு இருக்க மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் அதை ஆழமா ஆய்வு செய்யுங்கள். விசாலமான அளவில் படியுங்கள். மாறுபட்ட பார்வைகளை பகுப்பாய்வு செய்யுங்கள். ஏன்னா இங்க விசாலமா படிக்கிறதுல மட்டும் மேட்டர் கிடையாது. அத விஷயம் கிடையாது. அத மாறுபட்ட பார்வையா வேற வேற கோணத்துல வேற வேற விதத்துல பகுப்பாய்வு அனாலிசிஸ் பகுப்பாய்வு செய்யறதுலதான் நம்ம மூளையே இருக்கு. நம்மளோட விஷயமே இருக்கு. அதுக்கு பகுப்பாய்வுக்கு மூளைக்குன்னு ஒரு புகாட்டி கார் நம்ம கிட்ட இருக்கு. நிறைய புகாட்டி கார் மூளைக்குன்னு இருக்கு. ஏன்னா ஒரு மனிதனுக்கு வந்து எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய சாப்பாடு தான் மனிதனும் இருக்கான். ஆனா மற்ற ஜீவராசிகள் எல்லாம் பயங்கர ஃபாஸ்டா இருக்கு. ஆனா மனிதனால மட்டும் ஓட முடியல. அதுக்காக கண்டுபிடிச்சதுதான் புகாட்டி. ஸோ ஒரு டூல் அப்படிங்கிறது வந்து மனிதனோட மூளைக்குள்ள போயிடுச்சுன்னா அந்த டூல் டூல் மேல அவன் உட்கார்ந்தான்னா அதோட கிலோமீட்டர் ஸ்பீடே வந்து 400 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகும். 400 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேல போகும். அதனாலதான் புகாட்டி காரா வச்சுக்கணுன்ற. உங்க புகாட்டி கார் நீங்க சாப்பிடும் சாப்பாட்டில் இல்லை, நீங்கள் உபயோகப்படுத்தும் கருவிகளில் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு சாதாரணமான விஷயமா தெரியும். ஆனா வந்து ரொம்ப ஆழமா யோசிச்சீங்கன்னா உங்கள்கிட்ட என்ன புகாட்டி கார் இருக்குன்றத வச்சுதான் நீங்க எவ்வளவு செல்வந்தன் ஆயிருக்கீங்க அப்படின்றதுதான். ஏன்னா எல்லாருக்கும் கிடைக்கும் அதே 24 மணி நேரம் உங்களுக்கும் கிடைக்கிறது. எல்லாருக்கும் கிடைக்கும் அதே வந்து காற்று உங்களுக்கும் கிடைக்கிறது, தண்ணீர் உங்களுக்கும் கிடைக்கிறது, உணவு உங்களுக்கும் கிடைக்கிறது, இருக்க இடம் உங்களுக்கும் கிடைக்கிறது, சூழல் உங்களுக்கும் இருக்கிறது. ஆனால் புகாட்டி கார் மட்டும் உங்களுக்கு கிடைக்கல. உங்களுக்கு கிடைச்சது வந்து தகர டப்பா சைக்கிள் மாதிரி இருக்கு. அந்த அதனாலதான் உங்களோட லைஃப் வந்து சைக்கிள் மாதிரி போயிட்டு இருக்கு. அப்ப புகாட்டி கார் கிடைச்சவங்க எல்லாம் வந்து வேற லெவல்ல இருக்காங்க. அட்லீஸ்ட் மெர்சிடிஸ் பென்ஸ் கிடைச்சவங்க கூட நல்லா இருக்காங்க. ஹுண்டாய் கிடைச்சவங்க ஓரளவுக்கு நல்லா இருக்காங்கன்னு சொல்லலாம். BMW வேற லெவல். அந்த மாதிரிலாம் உங்க மூளைக்குள்ள போய் உட்கார்ந்து நீங்க உங்க மூளையோட உங்க உடம்ப கொண்டு போய் ஒரு டூல் மேல உட்கார்ந்து அது மேல ஓட்டணும் அப்படின்னா அந்த டூல் தான் வரப்போற செக்மெண்ட்ல நம்ம பார்க்க போறோம். ஏன்னா மனிதர்கள் சாதாரணமா தான் இருப்பாங்க. ஆனா எப்ப டூல் மேல ஏறி உட்கார்றாங்களோ அன்னைக்கு அவங்களோட ஸ்பீட எல்லா மிருகங்களையும் விட ஸ்பீடா இருக்கும். மிருகமே தோற்று போகும் அளவுக்கு ஸ்பீடா இருக்கும். அதை அடுத்தது பார்க்கலாம். உங்கள் ஆர்வத்தை தூண்டும் எல்லாமே சொல்லிட்டோம்.
புதுமையான எண்ணங்களால் உற்சாகமாகுங்கள்னு சொல்றோம். ஏன்னா இதுதான் ஒரு புதுமையான எண்ணங்கள். அது மாதிரி கருத்து ஏற்கனவே கருத்து நீங்க செஞ்சிருந்தா கூட அதை மறுபரிசீலனை செய்யுங்கள். அது வேற ஒரு விதமா தெரியும். ஏன்னா 25 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த படம் இன்றைக்கு எனக்கு வேற மாதிரி புரிகிறது. சோ அதே நான் 40 வருஷம் முன்னாடி பார்த்த படம் இன்னைக்கு வேற மாதிரி புரியுது. சுத்தமா இன்னைக்கு புரியல. அன்னைக்கு சிரிப்பு, கலாட்டா இது மட்டும்தான் புரிஞ்சுச்சு. மற்றபடி எல்லாமே புரியல. ஆனா இன்னைக்கு புரியுது. அதோட அர்த்தம் என்ன, எதுக்காக அந்த ஃபீல் அது புரியுது. அதெல்லாம் உங்களுக்கு புரியும். உங்கள் மனதை பராமரியுங்கள் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி கல்வி பூர்த்தி செய்யப்படுகிறது. அதெல்லாம் உண்மையான கல்வி பூர்த்தி செய்யப்பட வேண்டிய கல்வி அல்ல. இது தொடர்ந்து வளர்ச்சி பெற வேண்டிய உளவியல் வளர்ச்சி பயணம் அப்படின்ற உளவியல் என்ன சைக்காலஜிக்கல் ஜேர்னி அப்படின்றாங்க. உள்ளார்ந்த உள்ளுக்குள்ள உளவியல்லாம் நீங்க போறது. உங்கள் மனதை பராமரியுங்கள், அதை அறிவால் ஊட்டுங்கள், தினமும் கற்றுக்கொள்ளுங்கள், வாருங்கள் அப்படின்னு சொல்லலாம். வாங்க அடுத்ததுக்கு போகலாம். ஏன்னா இது ஒரு கோட்டு தான். ஒரு டைம் சொல்லிட்டேன்னா அடுத்த டைம் சொல்ல வேணாம். பிரச்சனைகள் தான் ஞானத்தோட அடிப்படை. அறிவின் மூலமா தீர்வுகள் கிடைக்கும். ஆனா தைரியம் தான் முதல் அடியை எடுத்து வைக்க உதவும். திரும்ப திரும்ப இறங்கினாதான் வெற்றி கிடைக்கும். அதை விட்டு ஓடாம அதை எதிர்கொள்ளும் போதுதான் உண்மையான ஞானம் கிடைக்கும். இதை நானே உட்காந்து டைப் பண்ணி இப்படிதான் இருக்குமா அப்படின்னு எழுதுனது. ஸோ ஏன்னா ஒரு விஷயம்னா ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னா நீங்க தப்பிச்சு போறதுக்குலாம் பார்க்கணுமா, இறங்கி அடிக்கணும். அது மாதிரி ரிப்பிட்டேஷன் இஸ் த மதர் ஆஃப் ஸ்கில். திறமைகளின் தாயை திரும்ப திரும்ப சொல்வது அல்லது செய்வது தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்மளோட ஹிஸ்ட்ரி இது. ஸோ ஃப்ரம் 2020 2021 அதுலேருந்து நம்ம போயிட்டு இருக்கோம். நம்ம அடுத்தது பார்க்கலாம். ஓகே. ஓ ஒரே நிமிஷம். ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ நம்ம டே 1க்கு போயிடலாம். இன்னைக்கு ஒரு 2 நிமிஷம். சிஸ்டம் ஸ்லோவா இருக்கு. சாரி, சிஸ்டம் ஸ்லோ ஆயிடுச்சு. ஒரே நிமிஷம் ரீஸ்டார்ட் பண்ணிடலாம்.
ஒன்றும் இல்லை, சின்ன ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு. ஆக்சஸ் பண்ண முடியல என்னால. ஒரே நிமிஷம். ஆ ஹலோ ஜி, அதுல உங்களுக்கு தெரியுதா நான் பேசுறது எதுவும் கேக்குதா? ஹலோ ஹலோ. அதுதான் நான் என்னாச்சுன்னு தெரியல, எப்படி குவிட் பண்றதுன்னு தெரியல. ஹேங் ஆயிடுச்சு போல சிஸ்டம். ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம். நான் அதான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். நீங்க சொல்லி இந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ணி அது ஒரு ஸ்பீட்ல போயிட்டு இருக்குது. அதான் விஷயம். இல்லண்ணா, ஏதோ ஹேங் ஆயிருக்கு போல. நான் போன் பண்ணா ஹேங் ஆயிருக்கு. டாக்டர் இல்லமா சார், அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க சார். சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த குரூப்ல எப்படி வந்தீங்க? இந்த லிங்க் எப்படி கிடைச்சது உங்களுக்கு? சார் டிக்மெட் மெம்பர் சார். என்னங்க? டிஐபிஎம்இடி மெம்பர் சார். டிஐபிஎம்டி மெம்பரா? சூப்பர் சூப்பர். ரைட். அதுதான் ஏங்க இப்போ உள்ள வராங்கன்னா இது ஆக்சுவலா வந்து பெய்டு கோர்ஸ். பட் நம்ம மெம்பருக்கு எல்லாருக்குமே ஃப்ரீ. அதுவும் 4 மணில இருந்து 6 மணி வரைக்கும் தான் ஃப்ரீ. ஓகே சார். ஓகே. சோ அதனால வந்து அது ஒரு ப்ரையாரிட்டி கொடுக்குறோம். தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டோம். நீங்க கண்டினியூ பண்ணலாம். ஓகே சார். ஓகே சார். அப்போ நீங்க போடும்போது உங்க நேம் பின்னாடி டிஐபிஎம்டி மெம்பர்னு போட்டுருங்க. டிஐபி மெம்பர் போட்டுருங்க. ஆமா, நீங்க ஒண்ணும் இல்ல டிஐபிஎம்டி. ஏன்னா ஆயுஷுக்கும் கொடுக்குறோம், டிஐபிஎம்டி கொடுக்குறோம், ஆற்றல் கொடுக்குறோம். மொத்தம் ஒரு 8 ஃபோரம் 10 ஃபோரம் இருக்கு. 10 ஃபோரம்ல இருந்து யார் வந்தாலும் அவங்களுக்கு மட்டும் ஃப்ரீ. பட் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு கொடுக்கலாம். கரெக்ட்டுங்களா? ஓகே சார். ஓகே சார். அதுதான் சார் ப்ரொபஷன் நினைக்கலங்கண்ணா. சார் என்ன ப்ரொபஷன்ல இருக்காரு? சொல்லுங்க ஐயா உங்களை பத்தி. இல்லங்க சார், உங்களை பத்தி சொல்லுங்க. நான் வந்து சித்தா டாக்டர் சார், எம்டி சித்தா. சூப்பர். வேளச்சேரி ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கேன் சார். எங்க வேளச்சேரிலையா? வேளச்சேரி சார், வேளச்சேரி. ஓகே ஓகே ஓகே. நம்ம நீங்க அது மாதிரி இருக்கும்போது டிஐபிஎம்டில இல்ல நீங்க ஆற்றல் குரூப்ல இருக்கீங்கல்ல உள்ள? ஆமா, அதுலயும் இருக்கேன் சார். அதுல போடுங்க உங்களை அந்த ஆயுஷ் குரூப்ல, ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் குரூப்ல. ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் குரூப்ல இருக்கீங்களா? ஆமா சார், இருக்கேன் சார். அதுலயும் இருக்கேன் சார். அதுல உங்களை பத்தி ஒரு இன்ட்ரோ போட்டு மெம்பர்ஸ்க்கு எதனா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுங்க. இப்ப இவர் கிளாஸ்லாம் வந்து உங்களை நல்லா மோட்டிவேட் பண்ணி விட்டுரும். நீங்க என்ன பண்ணணும், அடுத்த லெவல் எப்படி போகணும்ன்றது நம்ம அர்ஜுன்ஜி கிளாஸ்லாம் வந்து நல்லா எனர்ஜைஸ் பண்ணி விட்டுரும் நம்மள. ஓகேங்களா? நீங்க நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. என்ன கேட்கணுமோ அது நீங்க கேட்டீங்கன்னா, இன்னைக்கு கேட்டீங்கன்னா அது நாளைக்கு பதில் வந்துரும் உங்களுக்கு. அதுல இருந்து அவரு நமக்காக நிறைய ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு அது நம்ம என்ன எதிர்பார்க்கிறோமோ அதுக்கு மேலேயே கொடுப்பாரு. ஓகே சார். ஓகே ஓகே.
பிராக்டிக்கலா, அதாவது ஒரு ஒரு கிளாஸ் மாதிரி, ஒரு மாஸ்டர் மாதிரி, ஒரு குரு மாதிரி அப்படிலாம் கிடையாது. ரொம்ப ஃப்ரீயா நம்ம கூட ஒரு ஃப்ரெண்டா டிராவல் பண்ணி நம்ம என்ன எதிர்பார்க்கிறோமோ நம்ம நினைக்கிறத அவர் அங்க கொடுத்துருவார், நினைக்கிறதுக்கு மேலேயே. அதனால உங்களுக்கு என்ன தேவையா இருந்தாலும் நீங்க குரூப்லயே கூட கேட்கலாம் அவருக்கு. போய் நீ நடக்கிறதுக்கு ஒரு ஒரு half an hour பேசினாலும் அதுல ஒரு 30 செகண்ட்ல இருந்து 1 நிமிஷம் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கும். அதை மட்டும் எடுத்துக்குங்க. அதை எடுத்து இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்க இது எதிர்பார்க்கறீங்க அப்படின்றத நீங்க கம்யூனிகேட் பண்ணீங்கன்னா அதை தொடர்ந்து அவர் கொடுத்துருவாரு, வந்துருவாரு. அவர் கண்டினியூ பண்ணோம். நீங்க கண்டினியூ பண்ணுங்க அர்ஜுன்ஜி. ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ரொம்ப ரொம்ப நன்றி. நடுவில் வந்து கொஞ்சம் நமக்கு சிஸ்டம் கம்ப்ளீட்டா ஷட் டவுன் ஆன மாதிரி ஆனாலும் ஒன்றும் செய்ய முடியாம போயிடுச்சு. நானும் எவ்வளோ ட்ரை பண்ணேன், ஆனால் லாஸ்ட் வரலாம் முடியல. ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம அதை நெக்ஸ்ட் பார்க்கலாம். நம்ம வாக்கிங் டு த டார்க் பாத் லெசன் ஃப்ரம் மகாபாரதா இதான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதனால் மூலாதார சக்கரம், இருண்ட பாதையில் நடத்தல், மகாபாரதத்திலிருந்து பாடங்கள், இது எல்லாத்தையுமே மகாபாரதத்துல நிறைய விஷயத்த எடுக்க போறோம். நம்ம எப்படின்னா ட்ரெடிஷ்னல் பிளஸ் நம்மளோட இந்த 7 சக்கரங்கள் கூட நம்ம வாழ்க்கையை கட்டமைச்சுக்கிற மாதிரி நம்ம வேற லெவல்ல பார்க்க போறோம். இந்த 7 சக்கரா உண்மையாலுமே இருக்கா அப்படின்னா எல்லாமே வந்து ஒரு விதமான மாயிலிருந்து தான் வருது. உதாரணத்துக்கு வந்து நம்ம லாட்டிடியூட் லாங்கிடியூட்னு சொல்றோம், அச்சரேகை தீர்க்க ரேகைன்னு பாக்குறோம். நம்ம வீட்டுக்கு கீழே ஏதாச்சும் கோடு வருதான்னா கண்டிப்பா இருக்காது, அது ஒரு மாயை. ஓகேயா, இது இமேஜினேஷன். பட் இட் இஸ் ஜியோமெட்ரி. இமேஜினேஷன்ல இப்படிதான் இருக்கும், அச்சரேகை தீர்க்க ரேகை இப்படிதான் இருக்கும்னு ஒரு இமேஜினேஷனல் லைன் தானே தவிர்த்து உண்மையா போய் ஓபன் பண்ணி பார்த்தா அந்த பூமியில எங்கேயுமே வந்து இந்த லைன்லாம் கோடெல்லாம் போட்டிருக்காது. அது மாதிரிதான் மூலாதார சக்கரா அப்படின்னு ஒண்ணு இருக்கும். பட் ஆனா அத இல்ல அப்படின்னு உங்களால மறுக்க முடியாது, இருக்குன்னு சொல்ல முடியாது. ஓபன் பண்ணி காமிச்சா ஓபன் பண்ணலாம் இருக்காது. எப்படி வந்து நமக்கு அச்சரேகை தீர்க்க ரேகை இந்த புள்ளியில இருந்தா இந்த டைம் கணக்கு வருது அப்படின்றாங்களோ அதே மாதிரிதான் முத இருக்குது மூலாதாரா. 7 டைமா பார்ப்போம். முதல்ல 7 வந்து ரொம்ப பேசிக்கா இருக்கும், அடுத்த 7 வந்து கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கும், அதே அடுத்த 7 வந்து கொஞ்சம் ரொம்ப இருக்கும். அந்த மூலாதார சக்கரா மட்டும் தொடாம அது கூடயே அலைனார எல்லா சப்ஜெக்டையும் தொட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு பாக்குறோம். இது வந்து தொழில் முனைவர் வந்து வரம்புகளை தாண்டி யோசிக்கவும் புதுமைகளை ஏற்றுக்கொள்ளவும் நம்ம வந்து இதை பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாம வணிகத்தில் விரிவாக்கம் மற்றும் தகவமைப்பு இதையும் அளவிடுதல் மற்றும் நிலையான வளர்ச்சி அடைவதற்கான உத்திகளை வந்து நம்ம இங்க ஆராய போறோம். ஓகே, ஸோ எந்த ஞானத்தின் மூலம் சிறத்தன்மையில் உங்களை நிலைநிறுத்துவது மற்றும் பயத்தை எப்படி போக்குவது அப்படின்றத பத்தி நம்ம இங்க பார்க்க போறோம். அது வேதத்துல இருந்து தான் எடுக்க போறோம். அதனால முதல்ல வந்து மூல சக்கரத்தின், அதனால மூலாதார சக்கரத்தின் முக்கியத்துவத்தையும் அந்த பயனையும் வெல்வதில் அதன் பங்கையும் புரிந்து கொள்ள போறோம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு, என்ன அப்படின்னா முதுகெலும்பின் அடிப்படை பகுதியில இருக்கும். இது கரெக்டா பூமி அப்படின்னு சொல்லுவாங்க, ரெட் கலர். இது மந்திரம் வந்து லம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நல்லா மூச்சு இழுத்துட்டு நல்லா அப்படியே லம் எவ்வளவு மூச்சை இழுத்துட்டு கொஞ்ச நேரம் அடக்கி வச்சுட்டு திருப்பி விடுறீங்களோ அவ்வளவு வந்து அந்த எக்ஸசைஸ் வேற லெவல்ல இருக்கும், ரிலாக்ஸேஷன் இருக்கும். அது முடிச்சோன்னா ஒரு மாதிரி வேற லெவல்ல அவங்களோட விஷயம் இருக்கும். ரொம்ப நேரம் இருக்கும். இந்தியாலே ஒருத்தர் தான் வந்து திட்ட வந்து 60 செகண்ட்ஸ் நினைக்கிறேன், 48 செகண்ட்ஸ், 48 செகண்ட்ஸ் இருந்தோம் நிமிடங்கள் வரலாம் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அதை இழுத்தாரு அப்படின்னு சொல்லலாம். நமக்குலாம் வந்து 16ல இருந்து 25 வரதுக்குள்ளேயே புஷ்னு காத்து எல்லாமே வெளில போயிடும். இந்தியாவில் ஒருத்தர் வெஸ்ட் பெங்கால்ல தான், யாருன்னு பேர் யாருன்னு தெரியல, அந்த பிரீதிங்ல வந்து அவ்வளோ நேரத்துக்கு அந்த ஓம் சவுண்ட் அவரால் சொல்ல முடியும். ஸோ அது மாதிரி இங்க இதோட அசோசியேட் என்னன்னு பார்த்துக்கலாம். அதனால் இந்த மூலாதார சக்கரத்தை தொடர்புடைய அம்சங்கள் வந்து பாதுகாப்பா இருக்குது, சிறத்தன்மை, ஸ்டெபிலிட்டி. ஏன்னா மூலாதாரம்ன்றது பூமியில இருக்கு. நம்ம உடல் வந்து பூமிக்கு கீழே இருந்து அப்படியே
பிடிச்சிட்டு இருக்க மாதிரி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் நம்ம கால் மூலமா வர்றதுனால எப்ப பார்த்தாலும் ஷூ போட்டு செப்பல் போட்டுட்டுலாம் இல்லாம அப்படியே கொஞ்சம் ஷூ செப்பல்லாம் தூக்கி உதறிட்டு வெறுங்கால்ல போய் பூமி தாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பூமி தாயோட அப்படியே அது மேல நடந்து பாருங்களேன். அப்போ ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் பூமி உங்களுக்கு அனுப்பும், இந்த கால் வழியால உள்ள அனுப்பும். அது வந்து என்ன பண்ணோம்னா ஸ்திரத்தன்மைனா ஸ்டெபிலிட்டி. உங்களுக்கு பிசினஸ்லயோ எதுலயோ ஸ்டேபிளா இல்லையா, கொஞ்ச நேரம் பூமியில காலை வைங்க, 2 காலையும் கொஞ்ச நேரம் வைங்களா, உங்க வாழ்க்கையே ஒரு மாதிரி ஸ்டேபிள் ஆகிக்கிட்டே வரும். நம்ம ஏன் பூமியில கால் வைக்கிறதுனால என்னன்னா வாழ்க்கையே ஸ்டேபிளா இல்லை அப்படின்னு சொல்லலாம். அது வந்து இயற்கையா சும்மா பூமியில நடந்து போறது வேற. ஆனா பூமியில நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ஊடுருவி நம்மளோட மனம் கால்கள் வழியால எப்படி ஊடுருவி போயிருக்கோ அதுக்கேற்ற மாதிரிதான் நம்மளோட ஸ்டெபிலிட்டி இருக்கும். பேலன்ஸ்ல எப்படி இருக்கும்னா பாதுகாப்பா இருப்பீங்க, நிலையா இருப்பீங்க, பயமற்ற உணர்வு இருக்கும், செம்ம பாதுகாப்பா இருக்கும், ஃபீலிங்கா இருக்கும், செம்ம ஃபீல் வந்து செக்யூரா இருக்கும். நீங்க எந்த நாடு, எந்த இடம், எந்த ஊரு, எந்த மொழி எதுவுமே உங்களுக்கு கவலை இல்லை. ஐ ஆம் செக்யூர், ஐ ஆம் ஃபீல் செக்யூர், நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் அப்படின்ற உணர்வு அவ்வளவு தெளிவா உங்களுக்கு இருக்கும். ஒரு கொல்ல வரணும்னு வெறி பிடிச்சி வர மிருகம் கூட உங்க கிட்ட வரும்போது உங்க ஆறா இருக்கும், அந்த ஆறா என்ன பண்ணணும், உங்க கிட்ட வர விடாது. ஸோ இதுதான் வந்து பேலன்ஸ் ஆனது. அதே பேலன்ஸ் இல்லைன்னா என்னன்னா பதட்டமா இருக்கும், எப்ப பார்த்தாலும் யாராச்சும் பார்த்தா கை நடுங்கும், கால் நடுங்கும், ஏதோ ஒண்ணு பதட்டமா இருக்கும். நிதி அழுத்தம் இருக்கும், நிதினால ஃபினான்சியல் ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஃபினான்சியல்ல வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம் ஃபினான்சியல் ஸ்ட்ரெஸ். அதான் ஃபினான்ஸ் அதனால் நிதி தொடர்பான மன அழுத்தம் அதிகமா இருக்கும். ஃபியர் ஆஃப் சர்வைவல் அப்படின்னா உயிர் வாழ்வதற்கான பயம், எப்ப யார் வந்து என்ன செய்வாங்களோன்னு பயந்துகிட்டே இருக்கு, அதெல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் போகணும்னா பேலன்ஸ் ஸ்டேட்ல வச்சுக்கணும். ஸோ ரெஃபரன்ஸ் புக்லாம் இருக்கு, பொறுமையா. அடுத்தது வந்து மகாபாரத்ல வந்து பாடங்கள், அதனால் உங்களோட ஆழ்ந்த பயங்களை எதிர்கொண்டு ஸ்திரத்தன்மையை கண்ட மகாபாரத்ல வந்து நம்ம கத்துக்க போறோம் என்ன அப்படின்னு. இருண்ட காட்டில் வந்து அர்ஜுனன் இருக்கான், தெரியாததை பற்றிய பயத்தை வெல்லுதல் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா அர்ஜுனன் வந்து இருண்ட காட்டில் வந்து நுழைஞ்ச போது தன்னோட மனதால் உருவாக்கப்பட்ட மாயை அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க, அதை பார்த்து நினைச்சு பயப்படுறோம். மனசாலேயே ஏதோ ஒண்ணு நினைச்சீங்க. 3/4 பேர் இல்ல, திட்ட 90% நபர்கள் மனதால் ஒரு மாயை உருவாக்கி கொண்டு பயம் என்கிற அதுக்குள்ளதான் இருக்காங்க. அது மாதிரி கிருஷ்ணர் அவனுக்கு வந்து பயம் என்பது பற்றின்மையால் பிறந்த ஒரு மாயை அப்படின்னு கற்பிக்கிறார். பயம் வந்து பயத்தை நீங்க வந்து வெளியில கொண்டு போகணும் அப்படின்னா கிருஷ்ணா டீச்சர்ஸ் இன் த ஃபியர் இஸ் அன் இல்லூஷன் அப்படின்றாங்க, பார்ன் அவுட் ஆஃப் அன் அட்டாச்மெண்ட். ஸோ நீங்க ரொம்ப அட்டாச்சா இருந்தா பயம் வரும், எது கூட அட்டாச்சா இருந்தாலும். அது அட்டாச் ஆதாலும் பற்றோட இருந்தீங்கன்னா ரொம்ப பயம் வரும். பற்றின்மையா இருந்தீங்கன்னா பயம் வராது அப்படின்னு சொல்ல. பற்றின்மை, டிட்டாச்மெண்ட் அண்ட் கிளாரிட்டி ரிமூவ் ஃபீவர். எது கூடயுமே பெரிய, இப்போ ஒரு கம்பெனியில வேலை செய்றீங்க, அந்த கம்பெனியில வேலை செஞ்சு அப்படியே அந்த கம்பெனியும் உங்க கம்பெனி மாதிரி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா திடீர்னு அந்த கம்பெனி உங்களை போக சொல்றாங்கன்னா பயம் வரும். ஆனா அவன் எப்ப வேணா தூக்கினாலும் நான் வேற கம்பெனிக்கு போய்ப்பேன் அப்படின்னு சந்தோஷமா அதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பயம் இருக்காது. ஒரு வீடு அப்படின்னா இது என்னோட வீடு, இது என்னோட சொர்க்கம், இந்த வீடு இல்லைன்னா என்னோட லைஃபே இல்லைன்னா பயம் இருக்கும். பற்றோட இருக்கும்போது பயம் இருக்கும். எப்ப நீங்க பற்றை விட்டுட்டீங்களோ அப்போ பயம் இருக்காது. இந்த நாடு தான் என்னோட நாடு, இந்த நாடு இல்லைன்னா நான் இருக்க மாட்டேன் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு பயம் வரும். அந்த நாடை விட்டு நீங்க வெளில போகும்போது எல்லா நாடும் என் நாடு, எல்லா மக்களும் என் மக்களே, எல்லா இடமும் என்ன இடமே, எல்லா மொழியும் என் மொழியே, எல்லா மிருகங்களும் என் மிருகமே, நான் தான் அது, அதுதான் நான் அப்படிங்கிற ஒரு மாயை இல்லாம டிட்டாச்மெண்ட் உலகத்துக்கு வந்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பயம் அப்படின்றது ஒண்ணு இருக்காது. அதான பற்று இன்மை. ஸோ பற்றின்மை அப்படின்னா நீங்க வந்து பற்றை இல்லாம இருந்தீங்கன்னா, அது கூட வந்து ஒட்டுதல் இல்லாம இருந்தீங்கன்னா, ஒட்டுதல் உறவாடுதல் அப்படியே பட்டும் படாம போறாங்கன்ற மாதிரி ஒட்டுதல் இல்லாம இருந்தீங்கன்னா பயம் அப்படின்னு ஒண்ணு இருக்காதுன்னு சொல்லிடலாம். அடுத்தது ரெஃபரன்ஸ் புக் வந்து பகவத்கீதால இருந்து தான் நம்ம இதை எடுத்திருப்போம். அடுத்தது வந்து நம்ம சொல்லுவோம் அபிமன்யு. அபிமன்யு சக்கர வியூகத்தில் இந்த போர் அமைப்பு, சக்கர வியூகம்ன்றது
தைரியத்துடன் நுழைகிறாங்க. ஆனால் வெளியேறும் வழிமுறை தெரியல. ஏன் அப்படின்னா அவரோட அவரது கதை தயாரிப்பு மற்றும் அறிவு முக்கியத்துவத்தை இது வந்து தெரிவிக்குது. அது என்னதுன்னா நம்மை நாமே சரியாக பயிற்றுவிக்கும் போது பயம் குறையும். அதாவது அந்த பயிற்சி முழுமை அடையாத பயிற்சி இருந்ததுனால அவருக்கு அந்த இடத்துல பயம் வருது. எந்த இடத்துல போயிட்டு எப்படி வெளில வருது அந்த சக்கர வியூகத்துலன்னு அவருக்கு தெரியாம போயிடுச்சு. ஏன்னா அவர் பாதி தான் வந்து நாலேஜ் வச்சிருந்தாரு, ஃபுல் நாலேஜ் வச்சு இல்லை. அதானோ கொஞ்சம் அறிவு தான் அவருக்கு இருந்துச்சு, முழு அறிவு அவர்கிட்ட இல்லாததுனால அந்த பயம் வருது. அப்போ ஒரு விஷயத்துல முழு நாலேஜ், அது முழு கவனம், கிளாரிட்டி, முக்கியமா அறிவு இருந்துச்சுனாலே நமக்கு பயம் அப்படின்னு ஒண்ணு இருக்காது. இப்போ சின்ன வயசுல நமக்கு வந்து பேய் வரும் அப்படின்னு சொன்னா பயப்படுவாங்க பசங்களாம். ஆனா நம்ம பயப்பட மாட்டோம். ஏன் சொல்லுங்க? வெளில பேய் இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம பயப்பட மாட்டோம். ஏன்னா இத்தனை வருஷமா அது கதை அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னமும் கண்டுபிடிக்கலன்னா அது காமெடி தான். அதனால வந்து பயம் அப்படின்றத பத்தி நம்ம யோசிக்கவே மாட்டோம். ஸோ நமக்கு பயம் அப்படின்றத பத்தி பெருசா ஒன்றும் கவலையும் இருக்காது. ஏன்னா அது நமக்கு வந்து பெருசா தெரியாது. அடுத்தது பார்ப்போம். நமக்கு எதுல அறிவு இருக்கோ ஃபுல்லா அதுக்கு பயம் வராது. இப்ப ஒரு கார் நடுவுல நின்றுச்சு அப்படின்னா நமக்கு பக்குன்னு இருக்கும், பயமா இருக்கும். ஏன்னா நமக்கு காரை பத்தின அறிவு இருக்காது. அதே ஒரு மெக்கானிக் அதே காரை ஓட்டுனாங்கன்னா அவங்களுக்கு பயமே வராது. ஏன்னா பிரிச்சு மேய்ச்சி உள்ள எப்படியாச்சும் ஓட்டி கொண்டு போயிட்டு எதையாச்சும் சால்வ் பண்ணுவாங்க. ஒரு ஐடி பர்சன் கம்ப்யூட்டர்ல வந்து பயமே இருக்காது. ஏன்னா அவனுக்கு என்ன பண்ணாலும் செஞ்சிடலாம் அப்படின்றது இருக்கும். எப்படி இருந்தாலும் கம்ப்யூட்டரை கொண்டாந்து தரணும், பயம் இருக்காது. அது மாதிரி ஏன்னா இப்போ இதுவே வந்து நம்ம ஐடின்றதுனால தான் நம்ம டக்குன்னு எல்லாத்தையும் எண் கொடுத்து எல்லாத்தையும் ரீசெட் பண்ணி உள்ள வர முடிச்சு. இதே நான் ஐடியா இருந்தா இந்நேரம் இன்னையோட வகுப்பறையே கம்ப்ளீட்டா க்ளோஸ் ஆயிருக்கும். அந்த அளவுக்கு பெரிய சிக்கலா இருந்துச்சு. அது மாதிரி அந்த முழு நாலேஜ் அதுல இருந்துச்சுன்னா பயம் இருக்காது. அது எந்த விஷயமாக இருந்தாலும் மனிதர்களா ஒரு டாக்டர் பயம் இல்லாம ஒரு ஆபரேஷன் செய்யறாரு அப்படின்னா ஒரு 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 நபருக்கு வந்து நோயை குணப்படுத்த பயம் இல்லாம ஒருத்தவங்க செய்யறாங்கன்னா அதுக்கான அறிவு முழுசா இருக்குன்னு அர்த்தம். அதனாலதான் பயம் வரும். ஒரு எக்ஸாம்ல போய் ஒருத்தவங்க எழுதுறாங்கன்னா பயம் வராது. கேட்டா அந்த அளவுக்கு செம்ம அறிவோட இருக்காங்கன்னு அர்த்தம். யாருக்கு பயம் வரும்னா முழுசா நாலேஜ் இல்லாதவங்களுக்கு பயம் வரும். யாரு? நம்ம அபிமன்யு போல. ஸோ நம்ம அபிமன்யுக்கு முழுசா நாலேஜ் இல்லாம கொஞ்சம் நாலேஜ் வந்தோன்னா பயம் வந்த மாதிரி ஆயிடும். அடுத்தது அறிவாற்றல் மறுசீரமைப்பு அப்படின்னு சொல்றோம். காக்னிட்டிவ் ரீஃப்ரேமிங், சைக்காலஜிக்கல் டேர்ம்ல தடைகளை வந்து வாய்ப்புகளாக காண நமது மனதை மறுசீரமைத்தல் அப்படின்னு சொல்லலாம். தடைகள் எல்லாம் வாய்ப்புகளாக காண, இது வந்து சிச்சுவேஷனா இருக்கலாம், தாட்டா நம்ம எண்ணங்களா இருக்கலாம். எண்ணத்துல ஒரு தடை இருக்கும், சூழ்நிலையில ஒரு தடை இருக்கும், எமோஷன்ல கூட தடை இருக்கும். எமோஷனல் தடை நிறைய இருக்கும். பிஹேவியர், நம்மளோட பழக்க வழக்கங்கள் வந்து தடை நமக்கு ஏற்படுத்தும். அது வந்து வெளில வருது. இது வந்து என்ன சொல்றாங்கன்னா காரல் டுவாக் ஒரு பெண்மணி மைண்ட் செட் த நியூ சைக்காலஜின்றது சொல்றாங்க. நாகலோகத்தில் பீமன் வெளிப்புற அச்சுறுத்தல்களை விட உள் வலிமை தான் ரொம்ப முக்கியம் அப்படின்றாங்க. அது எப்படின்னு பார்க்கலாம். நாகலோகத்துல பீமன் வந்து வெளிப்புற அச்சுறுத்தலை விட உள்ளதான் ரொம்ப வலிமையா இருக்கணும். எப்படி? அவன் வந்து அமிர்தத்தை வந்து குடித்து வலிமையாக வெளிவருகிறான். ஏன்னா அந்த எந்த பயமும் இல்லாம. ஏன்னா உங்கள்கிட்ட அமிர்தமே இருக்கும்போது எது என்ன பண்ணாலும் உங்களை ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு அவனுக்கு. மற்றவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா உள்ள போனோன்னா கொடிய மிருகம் இருக்கும் தாக்கிடும்ன்றாங்க. ஆனா அமிர்தம் குடித்த ஒருத்தங்களை வந்து தாக்காதுன்னு அவங்களுக்கு தெரியாது. அது மாதிரி உள்ள இன்னர், அதான உள் மீள்திறன் வெளிப்புற பயங்களை விட வலிமையானது. மீள்திறனா மீண்டு வருகிற திறன். நமக்குள்ள வந்து ஒரு மீண்டு வருகிற திறன் வந்து ஒண்ணு ஒளிஞ்சிட்டு இருக்கும். எதானாலும் பார்த்துக்கலாம், அந்த மீண்டு வருகிற திறன் வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கும். அது மட்டும் நமக்கு கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கலாம், பயமே அதெல்லாம் பயங்களை விட வலிமையானதுன்னு சொல்றோம். எந்த பயமும் நமக்கு வராது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது
அத்வைதா துவைதா அப்படின்னு சொல்லலாம். என்னது இது அத்வைதா? பயங்களிலிருந்து அதான பயம் துவைத்தத்திலிருந்து எழுகிறது அப்படின்னு சொல்லலாம். டுவாலிட்டி, பியர் அரைஸ் ஃப்ரம் டுவாலிட்டி. அது அத்வைத்த வேதத்துல சுயமானது, அதனால் ஆத்மா சுயமான நித்தியமானது என்பதை உணர்தல் பயத்தை கரைக்கும். என்றென்றும் நித்தியம் அப்படின்றது. இதை நிறைய சொல்ல வேண்டியிருக்கு, இருந்தாலும் நம்ம நெக்ஸ்டுக்கு போவோம். இது உபன்யாசம். இதுல என்னன்னு பார்ப்போம். இதுல எல்லாவற்றிலும் தன்னையும் தன்னில் எல்லாவற்றையும் பார்ப்பவன் ஒருபோதும் பயத்தை அனுபவிப்பதில்லை. இதான் நம்ம சொல்லலாம். நான் தான் எல்லாத்துலயும் இருக்கேன், எல்லாத்துலயும் நான் தான் இருக்கேன் அப்படின்னும் போது நமக்கு ஒரு பயமும் இருக்காது. இது உபன்யாசத்துல முதல் பாடத்திலே தான் வருது. The one who sees the self in everything and everything in self never experience fear. உபநிடத்துல சொல்றாங்க. இது மாண்டுகை உபநிடம் அப்படின்னு ஒண்ணுத்துல இருக்கு. அடுத்தது அதனால் பயத்திற்கான வேதாந்த அணுகுமுறை என்னன்னு பார்ப்போம். பயத்தின் ஆன்மீக அம்சத்தை புரிந்து கொள்வது மற்றும் வேதாந்தம் எவ்வாறு பயமின்மையை கற்பிக்கிறது அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒரு விஷயத்துக்கு இப்ப நீங்க இந்த வகுப்பறை, அதாவது இந்த பட்டறைக்கு வரும்போது ஒரு பயம் இருக்கும். யார் இவர், எப்படி இருப்பாரு, நம்ம இவர்கிட்ட பேசலாமா பேசக்கூடாதா, நல்லவரா கெட்டவரா, லாஸ்ட்ல கமலஹாசன் மாதிரி நீங்க நல்லவரா கெட்டவரா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும். அதனால அதெல்லாம் யோசனையா இருக்கும். ஒரு புது நபரு கூட பேசும்போது பயம் அதை நம்ம கொடுப்போம். இந்த மாதிரி ஒரு தன்னோட நிமிடங்களை அவங்க கரைச்சிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். அதுக்காக எல்லாம் மியூட் பண்ணிக்கங்க. உங்களோட ஆன்ல இருக்கிறதுனால நீங்க பேசுறது என்னால மியூட் பண்ண முடியாது. நான் ஹோஸ்ட் கிடையாது. சுரேஷ், உங்களோடதும் சவுண்ட் வருது. உபநிடங்கள் கூறுகின்றன, ஒருவர் எல்லையற்றதை உணரும் போது பயம் இல்லை அப்படின்றாங்க. when one realize the infinite there is no fear. எனக்கு எல்லையே கிடையாது அப்படின்னு நான் உணரும் போது எனக்கு ஆட்டோமேட்டிக்கா பயம் அப்படின்னு ஒண்ணு வராது. பகவத்கீதையில 16:1 பயமற்றவராகவும் தூய்மையானவராகவும் இருங்கள், இறுதியில் அல்லது ஆன்மீக வாழ்க்கைக்கு அர்ப்பணிப்பில் ஒருபோதும் தயங்காதீர்கள் அப்படின்னு சொல்றோம். ஸோ நெவர் வேவரிங் இன் டிட்டர்மினேஷன், பி பியர்லெஸ் அண்ட் பியூர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு. உள்ள போக போக சங்கராச்சாரியார் போதனையில என்ன சொல்லியிருக்காருன்னா, பயமின்மை ஞானத்திலிருந்து எழுகிறது. உங்களுக்கு முழு ஞானம் கிடைச்சிச்சுன்னா பயமே இருக்காது. இந்த பயம் எதனால இருக்குன்னா ஞானம் அதிகமா இல்லாததுனாலதான். இது எங்கன்னா விவேக சூடாமணின்னு ஒரு புக்கை நம்ம ரெஃபர் பண்றோம். அடுத்தது நடைமுறை பய மேலாண்மை நுட்பங்கள் அப்படின்னு. முதல்ல ஏன் இந்த பயம் அப்படின்றத எடுத்தோம்னா, அதுதான் மூலாதாரத்துல இருக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த பயம்தான் முதல் காரணம் நம்ம செய்யாம இருக்கிறதுக்கு. அதனால பயத்தை வெல்லவும் தன்னை நிலைநிறுத்தி செயல்படக்கூடிய படிகளை கற்றுக்கொள்ளவும் தான் நம்ம இங்க வந்திருக்கோம். காக்னிட்டிவ் ரீஃப்ரேமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா, பயத்தை நம்ம முதல்ல அடையாளம் காணணும். அதுக்கப்புறம் நம்ம கண்ணோட்டத்தை மாற்றணும். இதுதான் காக்னிட்டிவ் ரீஃப்ரேமிங் சொல்லுவாங்க. நான் தோல்வியை பற்றி பயப்படுகிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா, நான் இந்த அனுபவத்தின் மூலம் கற்றுக்கொள்கிறேன், இது மூலமா நான் ஏதாச்சும் ஒண்ணு கத்துப்பேன். புதுசா இருக்காங்களா, புதுசா மனிதர்கள் இருக்காங்க, ஏதோ ஒண்ணு பண்ணுவோம், புது விஷயத்த நீங்க கத்துக்கிறீங்க. அதுதான் காக்னிட்டிவ் ரீஃப்ரேமிங். சிட்டிங் எ கம்ஃபர்டபுள் பொசிஷன். அதனால ஒரு பொசிஷன்ல உட்காந்துக்குங்க, நல்லா வசதியான நிலையில உட்காந்துக்குங்க. உங்கள் முதுகெலும்பின் அடிப்பகுதியில ஒரு சிகப்பு சக்தியை பாருங்க. லைட்டா ரெட் கலர்ல சிவப்பு கலர்ல ஒரு ஒளி வர்ற மாதிரி நினைச்சுக்கலாம். லம் அப்படின்ற ஒரு சவுண்ட் கொடுங்க. நல்லா மூச்சு எடுத்துட்டு லம்.
அப்படி வந்து நீங்க கொடுக்கணும். டெய்லி அந்த மாதிரி பண்ணும்போது உங்க மூலாதார சக்கரம் ஆட்டோமேட்டிக்கா சுத்த ஆரம்பிச்சிடும். சரியா சுத்த ஆரம்பிச்சிடும், கரெக்டா சுத்த ஆரம்பிச்சிடும். ஏன்னா இது சுத்தலைன்னா தான் இந்த பயம் அப்படின்லாம் வரும். சரியா சுத்த ஆரம்பிச்சா இந்த பயம் வராது. அது மாதிரி இதுக்கான ட்ரீ போஸ் அப்படின்னு, மர போஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உடல் மனம் மனஸ்திரத்தன்மை வந்து மரம் மாதிரி, மரம் எப்படி கீழே வேரூன்றி இருக்கு. சொன்ன மாதிரிதான் மூலாதாரம்னாலே மரம் அதான் இருக்கும். ஏன்னா மரம் தானே கீழே வேரூன்றி போய் பிடிச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அதுவும் இருக்கும். அது மாதிரி மலை 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 தான் அடியில, பூமிக்கு அடியில இருக்கும், அடியிலேருந்து மேல வரலும் இருக்கும். ஏன்னா அந்த மலை அப்படி மலையாசனா தடாசனான்னு சொல்லுவாங்க. தடாசனா விருசாசனம். விருசாசனம்னா நம்ம ஒத்த காலில் பாஸ் பாஸ் கிண்ணப்ப தாஸ் தாஸ் அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கோம் கடலோர கவிதைகள்ல. ஒத்த காலில் நிற்பாரு புக் வச்சுக்கிட்டு. அதேதான், கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். உடனே வந்து என்னடா அது அப்படின்னு யோசிக்காதீங்க, பாட்டெல்லாம் பாடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லை. ஏன்னா எவ்வளோ பார்த்தாலும் என்னையா பாடம் எடுக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னீங்க. போக போக நாளையிலேருந்து இன்னும் வேற லெவல் எடுப்போம், கவலைப்படாதீங்க. அதே மலையாசனம் அப்படின்னு சொல்லிட்டு மலை, ஒரு மலை எப்படி இருக்குமோ அது மாதிரி மலையாசனம் பண்றாங்க. இதை பார்த்தீங்கன்னா மலையாசனம் மாதிரி தெரியல, நாய் ஏதோ நெளிக்கிற மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் நம்ம ஆசனான்றதுனால செஞ்சா இது வந்து நமக்கு பயம் போகும் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை அதுங்களுக்குலாம் இயற்கையா தெரியும் போல, மனிதர்களுக்கு தான் தெரியாது போல இருக்கு. அதனால மனிதர்கள் இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா பண்ணுங்க, ஒரு முறையான ஆசிரியர்களுடன் பண்ணுங்க. அது மாதிரி பிரீச், அதாவது மூச்சு பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அனுலோம் வினுலோம் அப்படின்னு சொல்லுவாங்க. மாற்று நாசி சுவாசம் அப்படிம்பாங்க. இந்த சுவாசத்துல இருந்து இன்னொரு நாசிக்கு, அந்த சுவாசத்துல இருந்து இன்னொரு நாசிக்கு நீங்க மாறிக்கிறது. அந்த மாதிரி பண்ணலாம். இது வந்து இடங்களை பிங்களை நாடி சுத்தின்னு சொல்லலாம். ஸோ இடங்களை பிங்களை நாடி சுத்தி ஏற்படும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அது மாதிரி நீங்க மூச்சை நல்லா இழுத்துட்டு உள்ள கொஞ்ச நேரம் வச்சிருக்கும் போது என்னன்னா வந்து உங்களுக்கு வைராக்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும், ஒன்று கிரியேட் ஆகும். வைராக்யா அப்படின்னா கலர்லெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நிறம் இல்லாததுன்னு சொல்லுவாங்க. அந்த நிறம் இல்லாததுல என்ன பண்ணலாம்னா, நீங்க எந்த நிறத்தை வேணும்னாலும் கொண்டாந்து அதுல அடுக்கலாம். உங்களுக்கு பணம் வேண்டும்ன்ற நிறம் வேணா பணத்தை கொண்டாந்து அடுக்கலாம். உங்களுக்கு பவர் வேணும்ன்ற நிறம் வேணா பவரை கொண்டாந்து அடுக்கலாம். ஸோ நிறம் இல்லாதது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதான் வைராக்யா அப்படிம்பாங்க. நல்லா மூச்சு எழுதிட்டு கொஞ்ச நேரம் அடக்கி வைக்கிறாங்கல்ல, அதுதான் வைராக்யா அப்படிங்கிறாங்க. இதையும் அப்படின்னா நல்லா நீங்க மூச்சா ஒரு சைடு இழுத்துட்டு உள்ள அடக்கி வைப்பீங்க. அந்த அடக்கி வைக்கிற அந்த ஒரு 4 செகண்ட்ல தான் வைராக்யா பிறக்குது, வைராக்யா பிறக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அந்த வைராக்யா பிறக்கிறது அப்படின்னா, அந்த வைராக்யா அந்த 4-6 செகண்ட தம் கட்டி வச்சிருப்பீங்கல்ல. அப்படின்னா ஒரு தண்ணிக்குள்ள முங்குடிங்கன்னா தம் கட்டி வச்சிருப்பீங்க, அந்த தம் கட்டி வச்சிருக்கிறது தான் வைராக்யா அப்படின்னு சொல்லலாம். அதான் நிறம் இல்லாத ஒரு இடத்துல நீங்க போயிருக்கீங்க, ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, எந்த அதான ஒரு மனிதனோட எந்த பாலினமும் இல்லாத இடம் இது. அதான் நிறம் இல்லை, ஆணும் இல்லை, பெண் பாலினம் இல்லாதது. அது மாதிரி சொன்னா வெளிச்சமும் இல்லை, இருட்டும் இல்லை, எதுவுமே இல்லாத ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். அதான் வந்து வைராக்யா. அந்த இடத்துல நீங்க எதை வேணா ஃபீல் பண்ணலாம். உங்களுக்கு வெளிச்சம் வேணா வெளிச்சம் ஃபீல் பண்ணலாம், இருட்டு வேணா இருட்டு ஃபீல் பண்ணலாம், ஆண் வேணா ஆண் ஃபீல் பண்ணலாம், அதெல்லாம் மேல வந்து நிரப்பலாம், பெண் வேணா பெண்ணை நிரப்பலாம், பணம் வேணா பணம் நிரப்பலாம், காசு அதெல்லாம் வேற ஏதோ நிறைய இருக்கு. உங்களோட உடல்நிலை நல்லா முன்னேற்றம் அடைவேன்னா அது நிரப்பலாம், எதை வேணுமோ நிரப்பலாம். அதுதான் வைராக்யா அப்படின்னு. அதுக்கப்புறம் ஹம்மிங் பேர்டு பிரீத்னு ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா பிரமாரி பிரம்மஹாரி பிரமாரி பிரமாரி அப்படின்றது ரீங்கார வண்டு சுவாசம் அப்படின்னு வண்டு ரீங்காரம் அடித்த மாதிரி பிரமாரி அப்படின்ற ஒரு பிரீத் இருக்கு. பய பதிலை வந்து அமைதிப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லலாம்.
பயபதிலை, அதெல்லாம் பயமா இருக்கு அப்படின்றது வந்து கம்மி பண்ணிடும். பயம் எனக்கு ஏற்படுது அப்படின்றத கம்மி பண்ணிடும். அதாவது வந்து யோகா ஃபார் மூலாதாரா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து கோர்ஸ் நிறையா இருக்கு. நிறைய கோர்ஸ் இருக்கு. மவுண்டைன் கோர்ஸ் இருக்கு. டிஃப்ரெண்டா ஒருத்தவங்களும் மவுண்டைன் கோர்ஸை ஒரு மாதிரி பண்றாங்க. ஸோ உடனே இதுதாங்கண்ணா அப்படின்றது நமக்கு தெரியாது. அதனால எடுத்துக்கோங்க. அது மாதிரி சயின்ஸ் ஆஃப் பிரணயாமா அப்படின்னு சுவாமி சிவானந்தா எழுதியிருக்காரு. இந்த புக்கு ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். ஃபைனலாக ஒன்று சொல்லலாம், நீங்கள் கற்றலை வலுப்படுத்த வேண்டும், மேலும் தினசரி நடைமுறை செயல்களை செயல்படுத்த வேண்டும். அதான் வந்து எப்படி அப்படின்னா, பயம் என்பது ஞானத்தால் வெல்லக்கூடிய ஒரு மாயை. அதனால் ஞானத்தால் வென்று விடுவோம் பயத்தை அப்படின்னு சொல்லலாம். மகாபாரதம் தைரியம் என்னும் அறிவு மற்றும் சுய விழிப்புணர்வு மூலம் வளர்க்கப்படுகிறது. ஏன்னா வந்து அர்ஜுனனுக்கு வந்து அது பயம் அப்படிங்கிறது வந்து ஒரு மாயைன்னு தெரியாம இருந்துச்சு. உடனே நம்ம கிருஷ்ணர் என்ன பண்ணாருன்னா, அது மாயைன்னு சொன்னோன்னா அவரு புரிஞ்சுட்டாரு. இங்க நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் வந்து புரியாம தான் பயத்திலையோ எல்லா விஷயத்திலையும் இருக்காங்க. ஒரு நபர் 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறார். ஒரு நபர் மாதம் வந்து இல்ல ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறார் ஒரு நபர். அவர் வராரு, சம்பாதிக்கிறது எப்படின்னே தெரியலன்னு பயந்துட்டு இருக்கீங்க. இல்ல அவங்க எனக்கு வந்து ஏகப்பட்ட கடன் இருக்கு, சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஏன் பயப்படுற? நான்லாம் ஒரு நாளைக்கு 1 கோடி சம்பாதிப்பேன், என்ன வேணும்? 1 கோடிலாம் இருந்துச்சுன்னா என்னோட எல்லா செலவையும் நான் அடைச்சிருவேன். உடனே 2 டிப்ஸ் சொல்றாரு. போய் செயல்படுத்துறீங்க, ஒரே மாசத்துல 1 கோடி அச்சீவ் பண்ணிடுறீங்க. ஏன்னா அவருக்கு அந்த நாலேஜ் தான். அந்த நாலேஜ் உங்கள்கிட்ட அப்படி தட்டி விட்டா போதும், நீங்க அந்த விஷயத்த உடனே அடைச்சிடலாம். அடையலாம். அதுக்கெல்லாம் வந்து பல வருடங்கள் காத்திருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இங்க இருக்குது வந்து நாலேஜ் தான் தேவை. கான்டாக்ட்ஸ் அண்ட் நாலேஜ். நான் ஒரு 2 கான்டாக்ட் கொடுக்குறேன், நீங்க 2 பொருள் அனுப்புங்க, 1 கோடி ரூபா உங்களுக்கு வரும். முடிஞ்சு போச்சு வேலை. பிரச்சனை சால்வ் ஆயிடும். தேவதைகள் உங்களுக்கு பின்னாடி வந்துகிட்டே இருக்கு. கண்டிப்பாக இந்த கிளாஸ்க்கு நீங்க வந்திருக்கீங்க, இந்த வகுப்பறை வந்திருக்கீங்கன்னா, இந்த வகுப்பறை அவ்வளவு சீக்கிரத்துல யாருமே வர முடியாது. ஏன்னா ஒருத்தங்களோட கர்மாவை அழிச்சு புதுசா நம்ம ரீரைட் பண்றோம். ஒரு டைமும் நான் இதை எடுத்துட்டு முடிக்கும் போதும் எனக்கு உடம்பு சரியில்லாம போகும், நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வரும். ஏன்னா அவங்களோட கர்மாவை நான் ரீரைட் பண்ண ஆரம்பிப்பேன். உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கொடுக்க ஆரம்பிப்பேன். தீட்சைகள் வந்து தன்னால வழங்கப்படும். நீங்களே போய் பாத்தீங்கன்னா இந்த 23 நாட்களுக்கு அப்புறம் நீங்க வேற மாதிரி மாறி இருப்பீங்க. ஸோ அடுத்தது நம்ம பார்ப்போம். ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த அமர்வை முடிக்கிறதுக்கு சக்தி வாய்ந்த ஒரு மேற்கோள் சொல்லிடுவோம். இருப்பின் முழு ரகசியமும் பயமில்லாமல் இருப்பதுதான். உங்களுக்கு என்ன ஆகும் என்று ஒருபோதும் பயப்படாதீங்க. யாரையும் சார்ந்து இருக்காதீர்கள். நீங்கள் எல்லா உதவிகளையும் நிராகரிக்கும் தருணத்தில் நீங்கள் சுதந்திரமாக இருக்கிறீர்கள். யாருக்கிட்டையாச்சும் ஏதாச்சும் ஒரு உதவின்னு போய் நிற்கும் போதுதான் அவங்க சுதந்திரம் அங்க அடகு வைக்கப்படுகிறது. அவங்க என்ன சொன்னாலும் நீங்க வந்து தலையாட்டிட்டு இருக்க வேண்டியிருக்கும். அப்ப உதவி அப்படின்றத வந்து நிராகரிக்கும் போதுதான் உங்களோட சுதந்திரம் வந்து இருக்கும் அப்படின்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ்ல அவ்வளவு தெளிவா சொல்லுது. The whole secret of existence is to have no fear. Never fear what will become of you. Depend on no one. Only the moment you reject all the help, you are free. ஸோ நம்மெல்லாம் வந்து நிறைய விஷயம் இந்த மாதிரி எதுவுமே அட்டாச்மெண்ட்டே கிடையாது, எல்லாமே டிட்டாச்மெண்ட் தான். அப்படி இருக்கும்போது என்னன்னா நமக்கு பயம் அப்படின்றது ஒண்ணு கிடையாது. நம்ம பயப்படும் போதுதான் பெரியவர் போன் பண்ணலன்னு பயந்து நம்ம திருப்பி கால் பண்ணுவோம். யாருக்காச்சும் ஒருத்தங்க விட்டு போயிடுவாங்களோ, எல்லாத்தையும் போனா கூட கவலை இல்லை. நம்ம பாட்டுக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு குறிக்கோள்ல போயிட்டே இருந்தோம்னா எல்லாரும் தன்னால ஈர்க்கப்படுவார்கள் ஒரு கட்டத்துல. பகவத்கீதா 2வது அத்தியாயத்துல சாங்கிய யோகத்துல இருக்கும். அது மாதிரி பியர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பவர் ஆஃப் நவ், இந்த புக்கெல்லாம் ரெஃபர் பண்ணிக்கலாம் நீங்க. இதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி.
ரொம்ப ரொம்ப நன்றி. இப்ப நம்ம கிளாஸ் முடிச்சிட்டோம். கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. ஏன்னா கரெக்டா தான் இருக்கு போல இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. கரெக்டான நேரத்துல தான் நம்ம முடிச்சிருக்கோம். இருந்தாலும் கொஞ்சம் ஸ்பீட் ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம இன்னையோட நாளை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நாளைக்கு வந்து கண்டிப்பா வேற விதத்துல வேற மாதிரி இருக்கும். நம்ம ஏற்கனவே வந்தவங்களுக்குலாம் இன்னும் கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மெண்ட்டோட நம்ம கொடுக்கலாம். கண்டிப்பா இதோட எல்லா இடத்துக்கும் இதோட நம்ம கொடுக்குற இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கோம்னு எல்லாருக்கும் செய்யுங்க. யார் யார் எந்தெந்த சேனல் மூலமா வரீங்களோ, இப்ப ஆற்றல் தேவகுமார் ஐயா சேனல் மூலமா யாரெல்லாம் வர்றீங்களோ அவங்களுக்குலாம் அவங்களோட விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி வந்ததற்கு. நம்ம இன்னையோட டேட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நல்லதை சிந்தித்து நல்ல எண்ணங்களை வளர்த்து நல்லதை பார்த்து நல்லதை கேட்டு நல்லதை நுகர்ந்து நல்லதை சாப்பிட்டு நல்ல செயல்களை செய்து நாமும் மகிழ்ச்சியாக இருப்போம். நல்லதை பிறருக்கு பகிர்ந்து நாமும் மகிழ்ச்சியாக இருக்கும். பிறரையும் மகிழ்வுற செய்வோம்னு சொல்லிக்கிறேன். யாழி குருகுலம் சென்னையில இருந்து உங்கள் அர்ஜுன் ஸ்ரீதர். மீண்டும் இன்று இரவு 8 மணிக்கு ஆங்கிலத்தில் முழுக்க ஆங்கிலத்தில் வந்து இன்னையிலேருந்து தான் டே 1 ஸ்டார்ட் ஆகுது. 518 நாட்கள் நம்ம வந்து எப்படி தொடர்ச்சியா போயிட்டு இருக்கோமோ அதனால இன்றையிலிருந்து டே 1 அதான யூனிகான் அப்படின்ற ஒரு பகுதி போயிட்டு இருக்கு. கண்டிப்பா வாங்க. யூனிகான் ஆனா ஆங்கிலத்துல தான் இருக்கும். உங்களுக்கு ஆங்கிலம் ஓகே, எனக்கு வந்து நான் பிசினஸ் கத்துக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்ம ஆங்கிலத்துல முதல் டைம் எடுக்க போறோம்ன்றதுனால கொஞ்சம் இயர்லியா ஒரு சில விஷயத்துலாம் எடுக்கிறோம். போக போக ரொம்ப அட்வான்ஸா போயிட்டு இருக்கோம். நம்ம முத வந்து இது கூட கொஞ்சம் அட்வான்ஸ் செக்ஷன் தான். உடனே எல்லாம் புரியாது, ரொம்ப நேரம் கழிச்சு தான் புரியும். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் நாளை காலை இன்று இரவு 8 மணிக்கு சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.